ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல பா ரஞ்சித்தோட தயாரிப்பில் எஸ் ஜெயக்குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ப்ளூ ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ரெண்டு வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவங்க ஒன்னா சேரும்போது என்ன நடந்தது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். அரக்கோணத்துல பெரும்பாச்ச கிராமத்துல ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீமும் ஆல்பா பாய்ஸ் கிரிக்கெட் டீமும் இருக்கு. ரெண்டு டீமும் ஜாதி ரீதியா பிரிஞ்சிருக்கிறதுனால எப்பவும் சண்டை தான். அந்த சண்டை ஒரு நாள் ப்ளூ ஸ்டார் டீம்ல நல்ல இமானுவேல கால அறுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு டீமும் சேர்ந்து ஆடவே கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டுட்டாங்க. இது பல வருஷங்களா தொடருது. இப்போ ப்ளூ ஸ்டார் டீமுக்கு கேப்டனா ரஞ்சித்தும் ஆல்பா பாய்ஸுக்கு ராஜேஷும் இருக்காங்க. ஆனா அதுல என்ன ப்ராப்ளம்னா கிராமத்துல இருக்கிறது ஒரு கிரவுண்ட் தான். இப்போ ரெண்டு பேருமே ஆடணும், அதுலயும் தகராறு. கடைசியில இந்த ஊர் கட்டுப்பாட்டை மீறி கிரிக்கெட்ல ரெண்டு டீமும் மோதி பார்த்தலான்னு முடிவு கட்டுறாங்க. இந்த போட்டியில ஆல்பா பாய்ஸ் டீமோட கேப்டன் ராஜேஷ் எந்த வேலை கொடுத்தாலும் ஜெயிக்கணும்னு டவுன்ல இருக்க பெரிய கிரிக்கெட் கிளப்ல இருந்து சில லீக் பிளேயர்ஸை டீம்ல சேர்த்துக்கிட்டு ஆடி ப்ளூ ஸ்டாரை ஜெயிச்சிடறாங்க. ராஜேஷ் தான் ஏதோ பெருசா சாதிச்சிட்டோம் நினைக்கும் போது அந்த டவுன் கிளப் பசங்க ராஜேஷை கேவலமா நடத்தி வெளியே தள்ள அப்ப பக்கத்துல அந்த ரஞ்சித்தும் நியாயம் கேட்க போய் அப்ப அங்க வந்து போலீஸ் ரெண்டு பேரையும் கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. இது வரைக்கும் மத்தவங்களை கேவலமா பார்த்த நம்மளே இன்னொருத்தன் கேவலமா பாக்குறான்னு அதிர்ச்சி ஆகிற ராஜேஷும் இந்த மாதிரி அவமானத்தை பல முறை அனுபவிச்ச ரஞ்சித்தும் அடுத்து என்ன செஞ்சாங்க என்பதுதான் இந்த ப்ளூ ஸ்டார் படத்தோட மீதி கதை. பல படங்க இந்த ஜாதிய பாகுபாட சொல்லியிருக்கு. இந்த ப்ளூ ஸ்டார் படம் என்ன புதுசா சொல்ல வருது? ஒருத்தன் அவன் ஊருக்குள்ள தான் உயர்ந்தவன்னு சொல்லிட்டு இருந்தவன் ஊருக்கு வெளியே போனா தனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு அந்தஸ்தே இல்லைன்னு தெரிய வரதுதான். இந்த அந்தஸ்து படியில எங்க இருக்கிறோம்னே புரியாம குழம்பி தன்னுடைய அடையாளத்தை பத்தி ஒரு கேள்வி வந்து அவன் கூனி குறுக்கிறது இருக்கே, அதுதான் இந்த ப்ளூ ஸ்டாரோட அடித்தளம்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் கேரக்டருக்கு தகுந்த ஆக்டர்ஸை போட்டிருக்கிறது. இல்ல அசோக் செல்வன் மாதிரி கேரக்டருக்கு வேண்டிய பெர்ஃபார்மன்ஸை ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கணும். இதுல சாந்தனோட ஜென்யூனான எக்ஸ்பிரஷன்ஸ், கண்டிப்பான அம்மாவா லிசி ஆண்டனி, சப்போர்ட்டிவான அப்பாவா இளங்கோ குமாரவேல், ஆல்ரவுண்டரா பிருத்திவிராஜன், நல்ல கோச்சா பகவதி பெருமாள், துடுக்கான பெண்ணா கீர்த்தி பாண்டியன் மனசுல நிக்கிறாங்க. பெரும்பாலும் கிரிக்கெட் சார்ந்தே இருக்கும்போது அந்த முதல் அடிதடி மேட்ல ஆடும்போது ஏற்படுற அந்த வித்தியாசத்தை சொன்னது, ஒத்த பேடை கட்டிட்டு பேட்டுக்கு பதிலாக ஒரு ஸ்டெம்பை வச்சு அசால்ட்டா பந்து அடிக்கிறதுன்னு அதை சார்ந்த விஷயங்க அந்த காலத்துக்கு கொண்டு போது. புல்லட் பாபு கேரக்டர் ஒரு தனி ரகம், ஆனா சொல்ற விஷயம் நிஜம். இதுக்கு நடுவுல அண்ணனும் தம்பியும் காதலிக்கிறதுல இருக்கிற அந்த டீசன்சியும் ஸ்டைலும் அழகானது. கடைசியா பாகுபாடு காட்டப்படுறது எந்த வடிவில் இருந்தாலும் அதுக்கு எதிராக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடினா ஜெயிக்கலான்னு சொல்ல வருது. படத்தோட குறை என்னன்னா கலகலன்னு ஒரு பாசிட்டிவான ஆனந்தி கதாபாத்திரம் ஒரு கட்டத்துல காணாம போறாரு. அவ திரும்பி வரும்போது அவங்க நிலைமை குழப்பமா திணறி ஒரு சரியான முடிவு இல்லாம போகுது. அடுத்து ராஜேஷும் ரஞ்சித்தும் சேர்ந்து ஜெயிக்கணும்னு முடிவு பண்ண அப்புறம் கடைசி மேட்ச் வரைக்கும் அவங்களோட வேறுபாடுகளை சரி செய்ய மாட்டாங்க. ஒன்னு சேர்ந்தா ஜெயிக்கலாம்னு சொல்ல வரும்போது அதுக்கான வழிகளை வெளிப்படுத்தாம அந்த டென்ஷன் இருக்கட்டும்னு இழுத்துருக்காங்க. ராஜேஷ் ஒரு சகஜ நிலைக்கு வந்தாலும் ரஞ்சித் ஏதோ வழியில இருந்து வெளியே வராத முகமே கடைசி வரை. ஆனந்தி ரஞ்சித் டீமோட ஃபீல்டிங் பத்தி சொல்லியும் அதுக்கான ஒரு முயற்சியும் எடுக்காம கடைசியில தான் பேட்டிங் செய்யும்போது மாத்திக்கிறாரு. ரஞ்சித்துக்கு ஆனந்தியை பாக்குறதுக்கு ராஜேஷ் ஹெல்ப் பண்ணும்போது யாரோ ஒருத்தன் ராஜேஷ் கிட்ட இதுவே உன் சகோதரியா இருந்தா செய்வான்னு கேட்கறாங்க. இதுக்கான பதில் நமக்கு கிடைக்காதுன்னு தெரியும். இருந்தும் அந்த கேள்வி எதுக்கு எழுப்பணும்? அப்புறம் ராஜேஷ் யோசிக்கிற மாதிரி காட்டிட்டா போதுமா என்ன? ரஞ்சித்துக்கு ஆத்திரப்படவும் கவலைப்பட மட்டும் தான் தெரியுமா? ஒரு தலைமை பண்பை ஆட்டத்தை தவிர எங்கேயும் வெளிப்படுத்த தெரியாதா? எந்த கேரக்டருக்குமே அந்த பண்பு கிடையாதா? கடைசி மேட்சுக்கு முன்ன அணிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை போகுது, ஆனா அது எப்படி தெரிந்ததுன்னு காண்பிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் யதார்த்தமா காமிச்சிட்டு ஒரு முழுமையா இல்லாத ஃபீலிங்கை கொடுக்குது. படத்துல கேமரா நிறைய தடவை அம்பேத்கரையும் கிரவுண்டையும் கொளுத்துற வெயிலும் பதிவு செய்யுது. இந்த ஜானருக்கு ஏத்த மியூசிக்கும் அரக்கோணம் ஸ்டைல் என்ற பெப்பி சாங்கும் ரயிலின் ஒலிகள்னு ஒரு மெலோடியும் ரசிக்க வைக்குது. மொத்தத்துல இயக்குனர் ஜெயக்குமார் லேடிஸை கவர் பண்ற மாதிரியான விஷயங்களை மிஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு கலவையா அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா கொடுத்திருக்கார். கிரிக்கெட் ரசிகர்கள் நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.